la. Vacation to Sri Lanka starts from ₹24,999 only. GT Holiday. டூரி என்டர்டைன்மெண்ட் வழங்கும் கார்த்தி மற்றும் அரவிந்த் சுவாமி நடிப்பில் மெய்யழகன் செப்டம்பர் 27 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில். ரஜினி சார் வந்து கேஷுவலா நாங்க பாட்டு இருந்த வந்து பின்னால தட்டி கொடுத்தாரு. யாரா தட்டினது ரஜினி சார். அவரு கேஷுவலா நல்லா இருக்கீங்களா என்ன பண்றீங்க பேசிட்டு அவரு ஸ்பாட்ல வந்து சொல்றாரு, கண்ணாடி போட்டு காட்டுறாரு, எல்லாம் பண்றாரு. செமையா இருக்கு. அதெல்லாம் படம் வந்துன்னா அந்த கண்ணாடியே பெரிய ஒரு ட்ரெண்ட் ஆகுது. நான் ஃபஸ்ட் டைம் அதையும் தான் பார்க்குறேன். அவர் உள்ளே போன்ட்டு எல்லாரும் காசுலாம் போட்டு நிற்கிறோம். ஒரு பரபரப்பு, அப்படி எல்லாம் பரபரப்பாகிறாங்க. என்ன ஸ்பீடு, என்ன எனர்ஜி சொல்லவே முடியாது. ரொம்ப ஸ்லோவாக வரும்ல, தலைவர் ஃபாஸ்ட்டாக பண்ணுறாரு. அப்போ அன்பரி மாஸ்டர் சொன்னார், சார் என்ன இவ்வளோ ஃபாஸ்ட் வேணாம், கொஞ்சம் ஸ்லோ பண்ணுங்க. அந்த டேக் ஓகே ஆகுதோ இல்லையோ, ஆனால் கிளாப்ஸ் கண்டிப்பாக இருக்கும். இப்போ இந்த மனசுலாயோ சாங் கூட பாருங்க, அந்த ஒரே டேக்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அப்படியே பண்ணியிருப்பார். அந்த எனர்ஜியோட அந்த வைபோட. எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும். வேட்டையன் படத்தில் ஒர்க் பண்ணியிருக்கீங்க, நடிச்சிருக்கீங்க. இந்த வந்து சினி உலகம் சேனலுக்கு வந்து ரொம்ப நன்றி. ஏன்னு கேட்டிங்கன்னா, இது வரைக்கும் எல்லா சேனல்ஸுமே பார்த்தீங்கன்னா வளர்ந்த கலைஞர்களை தான் வந்து பேட்டி எடுத்துகிட்டு டிஆர்பிக்காக வந்து போடுவாங்க. ஆனால் நாங்கள் இன்னும் வெளியே யாருக்குமே தெரியாது, எங்களாம் யாருக்குமே தெரியாது. எங்களையும் கூப்பிட்டு வச்சு இந்த பேட்டி எடுக்கிறபோது எங்களுக்கு இதுவே வந்து எங்களுக்கு ஒரு புத்துணர்ச்சியாக இருக்குது. ஸோ மேலும் மேலும் உங்களுடைய இந்த சேவைன்னே சொல்லலாம். இந்த பண்ணுற விஷயத்தை நீங்கள் இன்னும் மேற்கொண்டு வளர என மனமான வாழ்த்துக்கள். நன்றி. உங்களோட பேரெல்லாம் ஃபஸ்ட் சொல்லிடலாமா? என் நேம் சுஜய் ஆல்பி. ஸோ என்னோட இன்ட்ரடக்ஷன் பார்த்தீங்கன்னா, நான் வந்து தேட்டர் ஆர்டிஸ்ட், மைம் ஆக்டர், டான்ஸர், கோரியோகிராஃபர், ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட்டும் பண்ணுறேன் ப்ரோ. ஓகே, நீங்கள் ப்ரோ? நான் ராம், 6 இயர்ஸாக சினிமா ஃபீல்டில் இருக்கேன். 2 இயர்ஸாக லங்காஸ்ரீ எஃப்எம்மில் ஆர்ஜியாக ஒர்க் பண்ணியிருந்தேன். ஓகே. அப்புறம் ரஜினி சார் இது கூடவே இது 4வது படம் 2.0 பேட்டை, ஜெயிலர், இப்போ வேட்டையன். அடுத்ததாக கூலியில் ஆடிஷன் பண்ணியிருக்கேன், அதுவும் கிடைக்கும் நம்புகிறேன். என் பேர் ரமணா. நான் வேட்டையன் பண்ணியிருக்கிறேன். அது ஒன்றால் விக்ரம், யானைக்கர் நிறைய படம் பண்ணியிருக்கேன். விஜய் பரமன் சினிமா உலகத்தில் உள்ள நுழைஞ்சது வந்து 2004 இருக்கேன். பட் காலங்கள் கடந்து 2018 தான் வெளியே வந்திருக்கேன். அடங்குமறு, கோடியில் ஒருவன், ராஜவம்சம், தீர்க்கதரிசி, இப்போ வேட்டையன், மேலும் 2 படம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். உங்கள் ஆசீர்வாதத்தில் மேலும் வளரணும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக கண்டிப்பாக. நீங்கள் எனக்கு? என் பேர் சுந்தர். நான் கூத்துப்பட்ட ஆர்டிஸ்ட்டு. வேட்டையனில் ஒரு சின்ன கேரக்டர் பண்ணியிருக்கோம். இதுதான் முதல் இன்டர்வியூ எனக்கு. ஆனால் இப்போது வேட்டையனில் நீங்கள் எந்த அளவுக்கு ஒர்க் பண்ணியிருக்கீங்க? அதாவது வந்துட்டு ஒரு சீனாவா, இல்லை த்ரூ அவுட்டா, இல்லை எந்த மாதிரி? இப்போ இது நாங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு டீம் கதையை வந்து நீங்கள் ஒரு டீமில் அந்த ஒரு சீக்வன்ஸில் நடக்கிறதுல ஒரு விஷயந்தான். அதையே நாங்கள் வந்து ஒரு 6 நாள் கால் ஷீட்டில் ஒர்க் பண்ணோம். அது படத்தில் வந்து எடிட்டிங்கில் எப்படி வரும்னு தெரியாது. பட் அந்த 5 நாளுக்கான ஷூட்டு ஒரு டீமோடு சேர்ந்து பண்ணியிருந்தோம். அந்த மாதிரி பண்ணியிருந்தோம். யாரோட டீம்? நாங்கள் வந்து இந்த கேஜிஎஃப் வில்லன் இருப்பார்ல, ஆமாம், கருடாராம். ஆமாம், அவரோட டீமில் இருக்கும். ஓகே. தென் ஸோ ஒரு 7 பேர் மொத்தம். ஃபுல்லாக ஃபைட் சீன் சீக்வன்ஸ் இதில் ஒரு சீன்ஸும் இருக்குது, ஃபைட் சீனும் இருக்குது. ஓகே. தலைவர் வந்து ஃபைட் பண்ணி எங்களெல்லாம் இது பண்ணுறது மாதிரி நல்லா. இப்போ வந்துட்டு இப்போ சினிமாவில் வந்துட்டு ஒரு ஹையஸ்ட் ஒரு பீக் அப்படின்னா அது ரஜினி சார் படத்தில் நடிக்கிறது அப்படிங்கிறது. இப்போ அந்த படத்தில் நீங்கள் நடிச்சிருக்கீங்க, ஒரு பார்ட்டாக வரீங்க, ஸ்க்ரீனில் வரப்போகிறீங்க, அப்படிங்கிற அந்த ஒரு எக்ஸைட்மெண்ட் உங்களுக்குள்ளே எப்படி இருக்குது? கண்டிப்பாக ரொம்ப என்ன சொல்லுவாங்க, ட்ரீம் ப்ரோ. கண்டிப்பாக. ஏன்னா சின்ன வயசுலேருந்து நம்ம ரஜினி சாரை வந்து ஒரு ஸ்க்ரீனில் பார்க்குறோம். ஒரு ஸ்க்ரீனில் பார்த்தோன்னே இவரு கூட நம்மளாம் ஆக்ட் பண்ணுவோமா அப்படின்னு எல்லாருக்குமே கனவாக இருக்கும். ஸோ அது நிஜத்தில் அவரை பார்க்கும்போது அது எப்படி சொல்கிறது தெரில, நமக்கு ஏதோ ஒரு கடவுளை பார்த்த மாதிரி அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா நம்ம ஆக்டிங்கை வந்து ஒரு இதாக அப்படி தான் பார்ப்போம். அவரை வந்து ஒரு இன்ஸ்பிரேஷனாக எடுத்துகிட்டு அவர் ஸ்டைலில் எல்லாமே சின்ன வயசுலேருந்து நான் அவரோட மிகப்பெரிய ஃபேன். ஸோ அவர் ஸ்டைலில் பார்க்கும்போது எனக்கு வேறு மாதிரி இருந்தது. அதுவும் அவர் பண்ண ஒரு இது என்ன சொல்கிறது, இப்போது ரஜினி சார்னால் வந்து நம்ம எல்லாருமே ஒரு பெரிய இதாக பார்த்துட்ருக்கோம், கரெக்டுங்களா? ஆனால் அவர் சிம்பிளாக தான் இருக்கார். ஆக்சுவலாக வந்து பெரிய ஒரு இதெல்லாம் தெரியல. அவர் பண்ணுற ஒரு இது வந்து ரொம்ப என்ன சொல்கிற அம்புலா. இப்போ நாங்களாம் எல்லாருமே இருக்கோம், எல்லாம் அந்த சீனில் இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். அவர் ஷார்ட் முடிச்சதுக்கப்புறம் எங்கள் எல்லாருக்குமே வணக்கம் வணக்கம் எல்லாம் ஒருத்தருக்கு சொல்லுவார். அதெல்லாம் வந்து ரொம்ப எங்களுக்கு எப்படி சொல்கிறது புதுசாக இருந்துச்சு. நாங்கள் ஒரு ரஜினி சார் வந்து ஓகே ஒரு மாதிரி இது பண்ணுவார் நினச்சோம். பட் எல்லாரையும் பார்த்துட்டு அவர் வந்து வணக்கம் சொல்கிறது எல்லாமே எங்களுக்கு வந்து ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இப்போது இந்த படத்தில் வந்துட்டு இப்போ ஆடிஷன் வச்சு தான் செலக்ட் பண்ணாங்களா? இப்போ உங்களில் ஆடிஷன் பண்ணால் ரொம்ப நாள் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு அசோசியேட் சார் ரொம்ப நல்லா இது பண்ணி கொடுத்தாரு. இப்போ என்னோட எய்ம்ஸ் பார்த்தீங்கன்னா என்னை பொறுத்தளவுக்கு 2 பெரிய ஸ்டார், கமல் சார், ரஜினி சார். கமல் சாரோட விக்ரம் பண்ணேன், த்ரூ அவுட்டாக பண்ணேன், ஒரு 40-50 நாள் பண்ணேன். அடுத்தது ரஜினி சார் கூட, அது பெரிய மிராக்கிள் எனக்கு.
இதில் ஸ்பாட்டில் பார்த்தீங்கன்னா தம்பி கேட்பாருங்க, எல்லாரும் நின்றுருப்போம். அவர் வந்து எங்க கூட பேசுவார், பின்னால் முதுகு தட்டி அவர் எப்படி இருக்கீங்கன்னாரு. எனக்கு அப்படியே பின்னால் தட்டி, நாங்கள் ஆக்சுவலாக ஒரு மூடில் இருக்கிறோம், பின்னால் தட்டி ரஜினி சார் பக்கத்தில் இருக்கிறாரு. ஒரு மிராக்கிளாக இருந்தது. நல்லா ஒரு கேஷுவலாக எந்த ஒரு பாந்து எதுவும் கிடையாது. அதனால தான் அவர் ஸ்டாராக இருக்கார். 2500 பேர் ஆடிஷன் வந்தாங்க. 2500 பேர் 2500 பேர் ஆடிஷன். அதில் இந்த கேங்குக்காக செலக்ட் பண்ணது ஒரு 18 பேர் தான் செலக்ட் பண்ணாங்க. அது 18 பேர்லையும் ஃபில்டர் பண்ணி 2 ஆடிஷன் பண்ணி அப்புறம் ஃபில்டர் பண்ணி ஒரு 8 பேர் 10 பேர் தான் செலக்ட் பண்ண. அதுலேயும் போனால் நாங்களாம் கேங் சரி அங்கங்கே நிற்பாங்கன்னு நினச்சேன். அங்கே நிற்க வைப்போம். இந்த டீம் மட்டும் தான் சேரில் உட்கார வச்சு நாங்கள் திருநெல்வேலியில் சின்ன ஒரு கேங்ஸ்டர் மாதிரி டான் பெரிய டான் கூட இருக்கிறோம் நாங்கள்லாம். அவரோட சகாக்கள் நட்சத்திரம் ரஜினிகாந்த். நாங்கள் இப்போ தான் ஒரு படிக்கூட தரையில் தவழ்ந்து போகிறோம். அவரு கூட நடிச்சிருக்கோம். இப்போ நீங்கள் சொன்னீங்க அந்த திருநெல்வேலி அந்த விஷயம் அப்படிங்கும்போது எனக்கு அந்த டீசரில் அந்த திருநெல்வேலி அந்த டைலாக் வரும்ல, பொருளை மாற்ற கூட எவனும் வரமாட்டான். நான் தான் பேசுனது. நீங்கள் தானா? அதை எதை சொன்னேன், இந்த டைலாக் எத்தனை பேர் டைலாக் சொல்லி காட்டுங்க. சார் இந்த பணி எடுக்க முடியல, அந்த என்கவுண்டர் நடந்த பிறகு ஒரு பொருள் கை மாற்ற ஒரு பையன் வர மாட்டாங்க. அதுதான் டைலாக். இந்த டைலாக் ஒரு 15 பேருக்கு கொடுத்தாங்க. 15 பேருக்கும் கொடுத்தாங்க. 15 பேரில் கொஞ்சம் வயசான மாதிரி என்ன பார்த்த உடனே நீங்கள் இந்த கேரக்டர் உட்கார வச்சாங்க. ஓகே, அதுதான் ஏன்னா அந்த கேங்ஸ்டருக்கு ஒரு பண்ணிட்டு அந்த டைலாக் எல்லாம் பேசி ஓகே பண்ணியாச்சு. ஆனால் ஸ்பாட்டில் போயின்னு தான். அப்போ எத்தனை பேர் சீக்கிராங்க, நமக்கு வந்து நல்லா இருக்குமே யாருக்கு வந்தாலும் அந்த பாட்டம் வரும் இல்லையா. கடைசியாக வந்துச்சு, டவுட்டே இருந்துச்சு எனக்கு, எடுப்பாங்களா எடுக்க மாட்டாங்கன்ட்டு. டப்பிங் கூப்பிட்டாங்க. டப்பிங் போனாலும் அதே டைலாக் அதே கொஞ்சம் ஸ்லாங் மாதிரி. ஏன்னா திருநெல்வேலிக்கும் நாகர்களுக்கும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் வரும் போட்டு. அதெல்லாம் அங்கே போய்ட்டும் சில ஸ்டேஜ்லாம் சொன்னாங்க, பண்ணியாச்சு. ஆனால் டீசரில் வரும்னு எதிர்பார்க்கல, ட்ரெயிலரில் வரும்போது எதிர்பார்க்கல. நான் ஆடியோ லான்ச்சுக்கு போயிருந்தேன். அங்கே சவுண்டில் கேட்கல, அந்த டைலாக் பேசினா கேட்கல எனக்கு. அப்புறம் வீட்டில் வந்துட்டு நைட்டு ஃப்ரெண்டு அனுப்பிச்சாரு சூப்பர்னு சொல்லிட்டு. நான் அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தா என்னோட வாய்ஸ் வேற எல்லாம் எழுத்து குதிச்சு, சூப்பர், ஒய்ஃப் எல்லாம் எழுப்பி இங்கே பாரு என்ன ஆச்சுன்னு பார்த்தா டீசர் வாய்ஸ் வருது. அது விட வேற என்ன வேணும்? நீங்கள் வந்துட்டு விக்ரம்லேயே ஒர்க் பண்ணியிருக்கீங்க, கமல்ஹாசன் சார், இப்போ வேட்டையனில் ரஜினி சார். என்ன வித்தியாசம் பார்க்குறீங்க அந்த ஸ்பாட்டில் இவங்க 2 பேருக்குமான? 2 பேருமே கேஷுவல் டைப்புங்க. ஒன்றும் எதுவுமே கமல் சார்லாம் பார்த்தீங்கன்னா ஒன்றும் அவர் வாட்டு சேரில் உட்காந்துக்குவார். ஸ்பாட்லலாம் எல்லாம் கேஷுவலாக பார்ப்பார், எல்லாம் பண்ணுவார், இது பண்ணுவார். ரஜினி சார் அதோட ரொம்ப சிம்பிள். வந்தால் சேரை போட்டு அவராது கேரன் இதில் உட்கார், இவர் சேரை போட்டு உட்காந்துக்குவார். ஆனால் இந்த ப்ரிப்பரேஷன் அப்படின்ற மாதிரி இருக்கும்ல, ஒரு இப்போ ஏதோ ஒரு சின்ன சீன்னா கூட அந்த ஒரு மூட்குள்ளே போகணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்கல்ல. இப்போ கமல் சார் எப்படி இருப்பார் ஒரு சீனுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, ரஜினி சார் எப்படி இருப்பார்? கமல் சார் வந்து ஆக்சுவலாக அவர் ஒரு புத்தகம், அவர்கிட்டலாம் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது, ஸ்பாட்டில் தான் எல்லாம் பண்ணுவார். ரஜினி சார் வந்து கேஷுவலாக நாங்கள் பாட்டு இருந்தால் வந்து பின்னால் தட்டி கொடுத்தாரு, யாராக தட்டினதோ ரஜினி சார். அவரு கேஷுவலாக நல்லா இருக்கீங்களா என்ன பண்ணுறீங்கன்னு பேசிட்டு அவரு ஸ்பாட்டில் வந்து சொல்கிறாரு, கண்ணாடி போட்டு காட்டுறாரு, எல்லாம் பண்ணுறாரு. இப்போது ஒரு விஷயம் நம்ம படத்தில் பார்க்குறதுக்குமே அந்த ரஜினி சார் போட்டுற கண்ணாடி அது வித்தியாசமாக இருக்குது. அவர் கண்ணாடி போட்டு அப்படின்னு ஓடுவார், அது இது எடுத்து போடுவார், செமையாக இருக்குது. அதெல்லாம் படம் வந்துன்னா அந்த கண்ணாடியே பெரிய ஒரு ட்ரெண்ட் ஆகுது. டீசர்லாம் கூட வந்துச்சுல, ஃபர்ஸ்ட் ஒரு டீசர் வந்துச்சு, அந்த கண்ணாடியை சொல்கிறீங்களா? அது செம. ரஜினி சார்கிட்ட ஒரு ப்ளஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவர் செட்டுக்குள்ளே வந்தாலே பார்த்தீங்கன்னா ஒரு பாசிட்டிவ் ஆகிறா சுற்றி இருக்கும். அவர் வந்தாமே ஒரு வைப் அது எப்படி தான் க்ரியேட் பண்ணுறாரு தெரியல. சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே வந்து என்னென்னா எல்லாருமே ஒரு அந்த மேக்னெட் எப்படி இழுக்கும் அந்த மாதிரி வந்து அவர் உள்ளே வந்தாலுமே எல்லா பேரும் அட்டென்ஷன் அவர் மேலே மட்டும்தான் இருக்கும். ஒரு பாசிட்டிவ் வந்து அவர் சுற்றி எப்பவுமே இருந்துகிட்டே இருக்கும். அதை எப்படி கிரியேட் பண்ணுறாருன்னே தெரியாது. அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா விஷயத்துமே நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க, எல்லாம் தெரிஞ்ச மாதிரி சொல்லுவாங்க. ஆனால் இவர் கேட்பார். சின்னால இருந்தால் கூட நீங்கள் வந்துட்டீங்களா, நான் பேட்டை படத்தில் ஒர்க் பண்ணுறப்போ இந்த நிறைய ஃபீல் பண்ணியிருக்கேன். எல்லார்கிட்டையுமே நீங்கள் எதில் வந்தீங்க, எப்படி வந்தீங்க, சாப்பிட்டீங்களா, ரூம்லாம் கரெக்டாக இருக்கா, அதெல்லாம் கேட்பார். நார்மலாக பேசுவார். என்ன அவர் சுற்றி வந்து ஒரு பவுன்சர் இதுவும் இருக்கும். பட் அதை தவிர்த்து அவர் ஷூட்டிங் அந்த செட்டுக்குள்ளே வந்தாருன்னா யாரும் இருக்க மாட்டாங்க. ஸோ அப்போ அவர் கேஷுவலாக பேசுவார், நிற்பார். இப்போ நம்ம இங்கே இருக்கோன்னா இங்கே நிற்பார், கேரவனுக்கோ இல்லை தூரமாலாம் போக மாட்டார். இங்கேயே நின்று இங்கேயே தான் ப்ராக்டிஸ் பண்ணுவார். அந்த பேப்பரை வச்சுட்டு அவர் அப்படியே பார்ப்பார். அந்த பேட்டையில் வந்து அந்த டேபிளில் உட்காந்து உட்காந்து பேசுவார்ல, அதெல்லாம் பார்த்தா அங்கேயே இருந்து அங்கேயே ஒரே டேக்கில் பண்ணி முடிச்சார். இப்போது எல்லாருக்குமே அந்த ஸ்டாரை வந்துட்டு ஃபஸ்ட்டு பார்க்குற ஒரு ஃபீல் வரும்ல, அந்த ஃபஸ்ட் டைம் அவர் பார்க்கும்போது உங்களுக்கு என்ன ஃபீல் ஆச்சு? என்னை பொறுத்தவரைக்கும் என்னென்னு பார்த்தீங்கன்னா, தலைவர் வந்து பல இடத்துல பல நேரங்கள் அவர் வீட்டில் கூட சந்திச்சிருக்கேன். ஆனால் அவர் கூட நடித்ததில்லை. நான் இந்த வேட்டன் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக நான் அதே மாதிரி அதிகமாக ஆடிஷன் நான் போய் பழக்கம் இல்லை எனக்கு. இந்த படத்துக்கு நான் மெயினாக போனது காரணம், அவர் காலகட்டத்துக்குள்ளே ரஜினி சார் கூட நம்ம ஒரு ஃப்ரேம்லனாச்சும் ஹிஸ்ட்ரியில் ரெக்கார்ட் ஆகிடணும். ஏன்னா படங்கள் வந்து என்றைக்குமே அழியாது. என்றைக்கு இருந்தால் நம்ம பரம்பரை யார் வந்தாலும் என்றைக்கு தான் போட்டு பார்க்கலாம். ஸோ என்னுடைய முழு கவனம் வந்து எதில் இருந்துச்சுன்னா, ரஜினி சார் கூட ஒரு படம் ஒரு ஃப்ரேம், அதில் வந்து அந்த படத்தில் நம்ம இறந்துட்டோம்
அதுக்கு ஃபோட்டோ மாட்டியிருக்காங்க, ரஜினி சார் வீட்டில் அந்த கதைப்படி ஃபோட்டோ மாட்டியிருக்காங்க, அப்படி இருந்தாலும் பரவாயில்ல நடிச்சாகணும் அப்படிங்கிற முனைப்பில் மட்டும்தான் நம்ம இங்கே போனது. பை காட்ஸ் கிரேஸ் நல்ல ஒரு வாய்ப்பு கிடச்சிச்சு எனக்கு. இது மேலும் மேலும் வளர்கிறதுக்கு வந்து முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன். அந்த ஆசையை நிறைவேறிச்சுங்கிறது சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா இது இனிமேல் அதை அழிக்கணும் அழிக்க முடியாது. ரஜினி சார் கூட ஒரு ஃப்ரேமில் நம்ம இருக்கோம். இன்னும் 10 வருஷமோ 50 வருஷமோ கழிச்சு, இல்லை என் வாரிசோ அடுத்தடுத்து யார் வந்தாலும் இந்த படத்தை போட்டு பார்க்கும்போது ஒரு நொடி பொழுதுனாச்சும் நம்ம அந்த இடத்துல இருப்போம். அது ஆசைப்பட்டேன். அங்கே போனதுக்கப்புறம் எப்பவுமே என்னுடைய எண்ணங்கள் எப்படின்னா, நம்ம ஒரு இடத்துக்கு போனேன் அப்படின்னா மனிதர்களை சந்தித்து அங்கே நிறைய நட்புகளை வளர்க்கணும்னு ஆசைப்படுவேன். அப்படி வந்த நட்பு தான் அது. நாளைக்கு நீங்களும் நட்பாயிருவீங்க. ஆனால் இப்போ ஆக்ஷன் சீக்வன்ஸில் தான் நீங்கள் இருக்கீங்க. அவரோட அந்த ஃபைட் எப்படிலாம் பண்ணுவார் அந்த ஆக்ஷன் சீக்வன்ஸஸ்ல? அன்பரி மஸ்ட் ஆல்ரெடி எனக்கு ஃப்ரெண்டு தான். அவர் சொல்லிக் கொடுத்து ஒரு 2 சீன் சொல்லிக் கொடுத்தாருன்னு அதை அப்படியே பார்த்து பண்ணுறாரு. ரொம்ப கேஷுவலாக அவர் வந்து பேசுறது, அந்த ஒரு சின்ன ஒரு ஓப்பனாக சொல்ல போனால் இப்போ வந்துக்கு ஸ்டார்ஸ் நிறைய பேரெல்லாம் பார்த்தீங்கன்னா பட்டு பயங்கர பவுன்சர். அவர் ஒன்றுமே இல்லை, கேஷுவல். இதில் ஹைலைட்டான விஷயம் என்ன, தம்பி மட்டும் போய் டப்புன்னு ஃபோட்டோ எடுத்துட்டு வந்துட்டாரு. எங்களுக்கு பேக்ரவுண்ட் சீன் வந்துக்காட்டி நாங்களாம் மாட்டிட்டோம். அது எங்களுக்கு கோவம் தான். இல்லை அன்னைக்கு நீங்க மட்டும் தான் ஃபோட்டோ எடுத்துருக்கீங்களா? ஆமாம் ஆமாம். வேற யாரும் நீங்களும் ஃபோட்டோ எங்களுக்கு தான் சீன் இருந்தது ப்ரோ. எனக்கு என்னன்னா காலையிலே நான் முடிவு பண்ணிட்டேன் தலைவர் கூட ஃபோட்டோ எடுக்கணும்னு சொல்லிட்டு. நான் வந்து பாபாஜியோட ரொம்ப ஸ்பிரிச்சுவல் நான். ஸோ பாபாஜி எப்படியாவது கடவுளுக்கு இதை ரஜினி சார் கூட ஒரு ஃபோட்டோ எடுத்துடணும் அப்படின்னு சொல்லி நான் வேண்டிகிட்டு இருந்த காலிலேருந்து. கரெக்டாக அந்த பவுன்சர் ஒருத்தர் இருப்பார் அங்கே. அவர் வந்து ஃபஸ்ட்டு நாள் என்கிட்ட சொன்னார், ப்ரோ முடிச்சதுக்கப்புறம் சொல்லுங்கள் பார்க்கலாம் அப்படின்னாரு. சரின்னு சொல்லிட்டு நான் போயிட்டு நின்ட்டேன். பிடிச்சி தள்ளுறாங்க, ப்ரொடக்ஷனை போய் கேளுங்க அப்படின்றாங்க. எப்படியா ஃபோட்டோ எடுத்துடணும்னு சொல்லிட்டு நான் பண்ண ப்ரொடக்ஷன் கிட்ட போய் சொன்னேன், சார் இந்த மாதிரி ஃபோட்டோ எடுக்கணும் அப்படின்னு. திரும்பி இது பண்ணல. லாஸ்ட்டில் ஒரு 10 பேருக்கு பின்னாடி நான் நின்றுருந்தேன். அதுக்கப்புறம் அவ்வளோதான் க்ளோஸ் பண்ணிட்டேன் கரெக்டாக. அப்போ பாபாஜியை நினச்சிக்கிட்டேன், ஓகே பாபாஜி தான் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. அப்புறம் கிட்ட போய் ஃபோட்டோ எடுத்துகிட்டு அவர் என்ன சொல்கிறது, எங்கள் வீட்டில் எப்போ ஃப்ரேம் போட்டு வச்சுருக்கேன்னு வச்சுக்கிங்களேன், அவரோட ஃபோட்டோ எடுத்தது. எனக்கு ஒரு டெய்லி அதை பார்க்கும்போது இன்னும் நிறையா உழைக்கணும், தலைவர் கூட பக்கத்தில் நிற்கிறது மட்டும் கிடையாது, அவரை மாதிரி நம்ம உழைக்கணுன்றது மட்டும் எனக்கு மனசில் தோணிகிட்டே இருக்கும். அதை பார்த்து டெய்லி எஞ்சிக்கிறது அந்த மாதிரி இருக்குது. எத்தனை பேர் நின்று ஃபோட்டோ எடுக்கிறது? ஒரு 300 பேர் நிற்பாங்க. அதில் பாதி பேர் கிடைக்கல ஃபோட்டோ எடுத்து எங்களுக்கு முடிச்சுட்டு இப்படி வரேன், இவங்கள ஓடி வராங்க. அங்கேருந்து சரி ஓட்டா. அவர் ஃபோட்டோஸ் கொடுப்பாரு. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாருமே எடுத்தோம், தனியாக ஆஃப்டர் த ஷூட் எடுத்தோம். ஆனால் என்னன்னா எங்களுக்கு என்ன எய்ம்னா, நாங்கள் அவர் கூட நின்று 1-on-1 ஃப்ரேமோ இல்லை ஒரு க்ரௌடு சீனில் ஒரு ஃப்ரேமோ டயலாகோ அதை தான் நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம். இப்போது அண்ணன் சொல்லிட்டு இருந்தாரு யாருக்கும் தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நீங்களாம் வந்துட்டு இப்போ ரஜினி சார் கூட நடிச்சிருக்கோம் அப்படின்றது உங்கள் ஃபேமிலிக்கு தெரிஞ்சப்போ அவங்களோட ரியாக்ஷன் என்னவா இருந்தது? செம்மையாக ஹாப்பி ப்ரோ. ஏன்னா எங்கள் வீடு ஃபுல்லாக வந்து ரஜினி சார் ஃபேன் தான் எல்லாருமே. அன்றைக்கி ஓப்பனாக சொன்னால் அதுக்கு முன்னாடி நாள் வந்து எனக்கு அன்றைக்கி ஈவெண்ட் இருந்தது. நான் ஈவெண்ட் பண்ணிட்டு இருக்கேன் சொன்னேன், ஈவெண்ட் இருந்தது. ஈவெண்ட் நான் போகணும். பட் எங்கள் வீட்டில் என்ன சொன்னால், ஈவெண்ட்டுக்கு போக தேவையில்லை, ஃபஸ்ட்டு அங்கே போகணும்னு சொல்லி அனுப்பிச்சி விட்டாங்க. ஸோ அந்த அளவுக்கு ரொம்ப சந்தோஷம். ஸோ அது மிகப்பெரிய ஒரு நல்ல ஈவெண்ட்டு. அதை மிஸ் பண்ணிட்டு நான் அங்கே போகிறேன்னா எனக்கு அது ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஃபேமிலிக்கு எல்லாருக்கும் ஹாப்பி. பொதுவாக இப்போ இந்த தியேட்டர் ஆர்டிஸ்ட் நம்ம ஒரு ஆக்டர் அப்படின்னு இருக்கும்போது நம்ம பெருசாக ஒரு அந்த ஸ்டார்ஸ் அப்படின்னா அந்த பார்க்கணும் அப்படின்ற அந்த எக்ஸைட்மெண்ட்லாம் இருக்காது. ஓகே நடிக்க தானே செய்கிறோம் அப்படின்னு இருக்கும். பட் நீங்கள் எல்லாருமே அங்கே போய் நடிக்க போனதுக்கப்புறமும் கூட ரஜினி சார் தலைவர் அப்படின்ற மாதிரி நீங்கள் பேசுகிறீங்க. அந்த விஷயம் எப்படி உடஞ்சிச்சு? அங்கே போனதுக்கப்புறம் அவரை பார்த்ததுக்கப்புறம் எப்படி இருந்தது? ஆக்சுவலாக வந்து இப்போ ஆடிஷன் பண்ணும்போது சொன்னாங்க, இது நீ வந்து ரஜினி சார் அவரோட படம், இது நீங்கள் இருப்பீங்க, ஆனால் வந்து அங்கங்கே இருப்பீங்க, அவ்வளோதான், அவரை தான் ஸ்க்ரீனில் பார்ப்பாங்கன்ட்டு. ஆல்ரெடி ரஜினி சார்னால எல்லாருக்குமே வேறு லெவலில் இருக்கும். நான் ஃபஸ்ட் டைம் அதே தான் பார்க்குறேன். அவரை உள்ளே போன்ட்டு எல்லோரும் காசுலாம் போட்டு நிற்கிறோம், ஒரு பரபரப்பு, அப்படி எல்லாம் ஒரு பரபரப்பாக வராங்க. ஒரு சர்க்குன்னு ஒரு உருவம் வருது. அப்படி என்ன ஸ்பீடு, என்ன எனர்ஜி சொல்லவே முடியாது. ஏஜை தாண்டி ஒரு ஸ்பீடு, ஒரு பரபரப்பு வராரு. வந்து போது அப்படி நான் கேட்குறேன், டேரக்டர் வாங்க என்ன அப்படி என்ன சொல்லு ஓகே ஓகே சேரில் உட்காராரு. தனியாக இந்த பிளாஸ்டிக் சேரில் தான் உட்காராரு. நெய்யில் கட் பண்ணார். நெய்யில் கட் பண்ணுறாருன்னு பார்த்தா ஃபைட் சீன் யாருக்கும் எதுவும் ஆகக்கூடாதுன்ற மாதிரி அந்த டெடிகேஷன், அந்த ஒரு பயங்கரமான விஷயங்கள்லாம் பண்ணுறாரு. அவர் பிளட்லேயே ஊறி போன ஸ்டைலு, அது பிளட்டில் ஊறி போச்சா, அப்பா கிட்ட வந்துச்சு, அதெல்லாம் சொல்லவே முடியாது. மாஸ்க் வாங்குறாரு, ஆடிட்டர் மாஸ்க் வருது. அப்படி அந்த ஸ்பீடு, எல்லாத்தையும் ஸ்பீடு வருது. ஒரு நடிகர்ன்றதை தாண்டி அவர்கிட்ட இந்த விஷயம்லாம் கற்றுக்கணும்னு தோணுது. ஏதோ ஒரு விஷயம் இப்போ எந்த ஒரு ஆக்டரையுமே நம்ம வந்துட்டு வேற ஒரு மாதிரி நம்ம கேள்விப்பட்டிருப்போம், நினச்சிருப்போம், யோசிச்சு வச்சுருப்போம். பார்த்ததுக்கப்புறம் அதெல்லாம் உடஞ்சிச்சு. எனக்கு கம்ப்ளீட்டாக நேரில் பார்க்கும்போது அது வேற மாதிரி இருந்தது அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் வரும்ல. இவரை பார்க்கும்போது உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் உடஞ்சிச்சு? நம்ம என்னென்னமோ நினச்சிட்டு இருந்தோம், ஆனால் அவர் இப்படி இருக்காரு அப்படின்ற மாதிரி. ஒரே வார்த்தை சொன்னோன்னா மேன் ஆஃப் சிம்பிளிசிட்டி, அதோடு முடிஞ்சு வச்சு, அவ்வளோதான். நம்ம அதேமாதிரி நீங்கள் முதல் கேட்ட கேள்வி, நீங்கள் வந்து ஒரு ரசிகராக இருந்தீங்க, அதை போய் நடிக்கிற போது உங்களுக்கு எப்படி உடச்சிட்டு போனீங்க? அதை உடைச்சா மட்டும்தான் நம்ம அவரோட நடிக்க முடியும். அதை உடைக்கணும்னு வச்சுங்க நம்ம நிற்க முடியாது. ஏன்னா அது ஒரு அதாவது அது ஜாம்பவான வரலாம். அவர்கிட்ட போய் நம்ம அங்கேயும் போய் ரசிகராக வந்து அவரை பார்த்து சிரிச்சுக்கிட்டு அவர் பார்த்துட்டு இப்படின்னு இருந்தோம் அப்படின்னா நம்ம அவரோட ட்ராவல் பண்ணவே முடியாது. ஓகே. ஸோ அந்த இடத்துல நம்ம நடிகரை மாறினா மட்டும்தான் நம்ம அவரோட நின்று அவரோட ட்ராவல் பண்ண முடியும்.
அந்த கட்டுன்னு சொன்னதுக்கப்புறம் நம்ம மீண்டும் வந்து ரசிகனா மாதிரி அவரோட எப்படா பார்க்குறது எப்படா பேசுறது என்ன செய்யுது அப்படிங்கிற இடத்துக்கு போயிடலாம். ஓகே. சிம்பிளாக ஒரே வார்த்தை மேன் ஆஃப் சிம்பிளிசிட்டி, அதை தவிர வேறு எதுவுமே இல்லை. அது நமக்கு வந்து எல்லாருமே நீங்கள் பார்த்துருப்பீங்க, அந்த ஷூட்டிங் வீடியோஸ் எதனா இருந்தால் பாருங்கள், எல்லாருமே கிளாப்ஸ் தட்டுவாங்க. அந்த அளவுக்கு வந்து இவருக்கு மட்டும்தான் அவ்வளோ தட்டி நான் பார்த்துருக்கேன். ஏன்னா அந்த டேக் ஓகே ஆகுதோ இல்லையோ, ஆனால் கிளாப்ஸ் கண்டிப்பாக இருக்கும். அந்த அளவுக்கு வந்து ஒரு இப்போ இந்த மனசுலாயோ சாங் கூட பாருங்கள், அந்த ஒரே டேக்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அப்படியே பண்ணியிருப்பார். எனர்ஜியை வந்து அவர் வந்து ஒரு 40 35 உள்ள எனர்ஜி கண்டிப்பாக இருக்குது மொக்கப்போட்டு. அதை வச்சு எடுத்துகிட்டு இருக்காங்க ஃபைட் சீனு. அப்போ தலைவர், உங்களுக்கு தெரியும் தலைவர்னா ஸ்பீடு. ஸோ அவர் சொன்ன இதை வந்து டப்பு டப்புன்னு பண்ணுறாரு. கேமரா ஸ்லோவாக வரும்ல, தலைவர் ஃபாஸ்ட்டாக பண்ணுறாரு. அப்போ அன்பரி மாஸ்டர் சொன்னார், சார் இல்லை சார் இவ்வளோ ஃபாஸ்ட் வேணாம், கொஞ்சம் ஸ்லோ பண்ணுங்க, கேமரா வந்து கொஞ்சம் ஸ்லோ பண்ணுங்கன்னு சொன்னோன்னே கேமராக்கு ஏற்ற மாதிரி அதுக்கப்புறம் தலைவர் ஸ்லோ பண்ணார். ஓகே. ஆக்சுவலாக மோக்கபோட் கேமராவே ஃபாஸ்ட்டாக தான் மூவ் ஆகும். ஆமாம், அவர் அதோட ஃபர்ஸ்ட். ஓ. அப்புறம் அதே மாதிரி வந்து இப்போ தலைவரை வந்து நீங்கள் தலைவர் நிற்கணும், ஃப்ரேமில் ஸ்க்ரீனில் வராரு, அவருக்கு ஒரு மியூசிக் போட்டால் மட்டும்தானே நம்ம வந்து கை தட்டுவோம். நான் சீரியஸாக சொல்கிறேன், தலைவர் நேர்லேயே பார்த்துட்டு அந்த மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. ஏன்னா ஒரு ஷார்ட்டில் வந்து ஒரு சீனில் ப்ரோ தலைவர் வந்து ஒருத்தரை பிடிச்சி சுற்றிக்கு போடணும், சுற்றிட்டு அப்படி பண்ணுவார் தலைவர். கேளுங்க, கண்ணாடி அப்படி போட்டு இப்படி பண்ணார். அவ்வளோதான், ஒரு மாதிரி வைப்பு, செம்ம வைப்பு. ரியலாக பார்க்குறோம் அந்த இதை. தலைவர் அந்த ஸ்டைல் அப்படியே எடுத்து இப்படி பண்ணுறாரு, செம்மையாக இருந்துச்சு. பக்கத்தில் ஒருத்தர் ஆந்திரா, அதுவும் அனிருத்தோட பிஜிஎம்ல கேட்டு பாருங்க, அவர் நார்மலாவே நல்லா போடுவாரு. நீங்க லைவா அந்த ஃபீல் இருந்துச்சு, எல்லாருமே வந்து புல்லரிச்சிச்சு. அது கண்ணு, ஒரு கண்ணுல பயங்கர பவருங்க. இன்னைக்கு வரைக்கும் எச்சுத்த பவரா, அது கம்மியால் பார்த்தாருனாவே அது ஒரு நல்ல வைப்ரேஷன். சின்ன ஆர்டிஸ்ட் என்ன பண்றாரு கூட நோட் பண்றாரு. ஓ இப்படி பண்றாரா, இவர் இப்படி பண்றாரா. ஓ சில ஆள்லாம் முடிஞ்ச டக்குன்னு கேரவனில் ஏறிக்குவாங்க, எடுத்து என்ன நம்ம சீனா என்ன ஓகேவா போ அப்படின்னு போவாங்க. பட் இவர் வந்து சாதாரண ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்ட் என்ன பண்ணாங்க கூட பார்க்குறாருன்னு பார்த்துக்கங்களேன். அவர் எப்படி சூப்பர் சூப்பர் அப்படின்னு அந்த மாதிரி ஒரு நல்லா பண்ணா அப்ரிஷியேட் பண்ணுவார். சின்ன ஆளுங்களுக்கெல்லாம் கூட வந்து சொல்லணும்னு அவசியம் இல்லை, நல்லா பண்ணீங்க, நல்லா பண்ணுங்க. இப்போ வேட்டையனுக்கு இப்போ ஸ்டார்டிங்கில் வந்துட்டு இப்போ ஜெய்பீம் டேரக்டர் டிஜே ஞானவேல், ஸோ இது வந்துட்டு ஒரு கருத்தில் பேசுகிற ஒரு படமாக இருக்கும். ரஜினி சாருக்கு எப்படி இவர் எடுப்பார், ஆக்ஷன்லாம் எப்படி வச்சிருப்பார் அப்படின்ற மாதிரியான டாக்லாம் நிறையா இருந்துச்சு. இப்போ நீங்கள் ஷூட்டிங் ஸ்பாட்டில் இருந்திருப்பீங்க, அந்த கதையோட்டம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இது என்ன மாதிரியான ஒரு படமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஆடியன்ஸ்க்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ரஜினி சாருக்குன்னு ஒரு ஜெயிலர் மாதிரியோ ஒரு கமர்ஷியலே இருக்கும்ல, ஜெய்பீமில் ரஜினி சார் நடித்த ஒரு கமர்ஷியலாக நடிச்சிருந்தா எப்படி இருக்கும், அது ரெண்டுமே மிக்ஸ் ஆன மாதிரி ரஜினி சாருக்கே அவரே சொல்லியிருப்பார், இது வந்து புது ஜானரில் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பார். ஸோ அந்த மாதிரியான ஒரு படமாக தான் இருக்கும். ஃபகத் ஃபாசில் சார் இப்போ இதில் பார்க்கும்போது வித்தியாசமான ஒரு கேரக்டர் மாதிரி இருந்தது. ஆமாம் ஆமாம், அவர் ஆக்சுவலாக அது சொல்லக்கூடாது, அதில் இவர் ஒரு நல்ல கேரக்டர் பண்ணியிருக்காரு. இப்போ நேச்சுரலாக ஒரு என்கவுண்டர் நடக்குது, அப்படி போறாரு, அப்படி அங்கே கடைசி வர விடு பாரு அப்படின்ட்டு அவர் எடுத்து போடுவார். அது செம, அது சின்ன கேப்பு, அது செமையாக இருக்கு. டபுள் கேமரா வச்சு எடுத்தாங்க. அன்பரி மாஸ்டர் கை தட்டிட்டார். அந்த சீக்வன்ஸ் அது திரும்புறது, அந்த கேப்ல தான் தம்பி போய் போட்டோ எடுத்துட்டு வந்துட்டார். பேக்ரவுண்ட் நின்று ஆகணும். இப்போ எங்க ஆள் ஒருத்தர் ஓடுறான், நாங்களாம் நின்று இருக்கோம்ல, நாங்களும் போய் போட்டோ எடுக்கிற ஓட்டணும்னா டேரக்டர் சத்தம் போடுவார், மானிட்டர். அதுக்கு இன்னொரு ஆள் வேற, எங்கேயோ ஓரங்கல்ல அங்கே போனேன் இங்கே போனீங்கன்னுட்டு. ஆனால் இப்போ இதில் பார்க்கும்போது ஃபகத் ஃபாசில் அவரோட கேரக்டர் அந்த ஃபங்கியாக ஒரு காமிக் கேரக்டர் மாதிரி இருக்கு. இப்போ அவரோட சீன்லாம் நீங்கள் பார்த்தீங்களா? ஃபகத் சார் வந்து ஒரு சின்ன சீன் கொடுத்தவங்க நல்லா எக்ஸ்பெண்ட் பண்ணி பண்ணுவார். ஒரு எஸ்ஜே சூர்யா சார் பண்ணால் எப்படி ஒரு வைப்போடு இருக்குமோ அந்த வைப்பில் வந்து இதில் பண்ணியிருக்காரு. ஆக்சுவலாக ஃபன்னியாக இருக்கும், ரஜினி சாருக்கும் இவருக்கும் சில கான்வர்சேஷன்லாம் இருக்கும், அதுவுமே நல்லா இருந்தது. நாங்கள் பார்த்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக அதை நிறைய ரசிப்பாங்கன்னு நினைக்கிறேன். பட் இதை பொறுத்தளவுக்கு, வேட்டையின் பொறுத்தளவுக்கு 3 முதல் எப்படி ரஜினி சார் அந்த ஒரு போலீஸ் அத்தால் போட்டால் பல மடங்கு பயங்கரமாக இருக்கு. இப்போ அது அந்த கேப்பில் அந்த இதில் நல்லா இருந்தது. இப்போ இந்த ஜோனல் இது செமையாக இருக்கு. அது அமிதாப் சார் பெரிய லெவலில் பயங்கரமாக இருக்குது படம். ஓகே, வெயிட்டிங் 10-10க்கு வெயிட்டிங். கண்டிப்பாக இவர் தான் எனக்கு ரொம்ப எக்ஸைட்மெண்ட் இது பண்ணிகிட்டே இருக்காரு அடிக்கடி. டேரக்டர் ஞானவேல் சார்கிட்ட இருந்தும் நிறைய விஷயங்களை கற்றுக்கிட்டோம். அவங்க எப்படி இருக்காங்கன்னா, ஒரு எனக்கு தெரிஞ்சு டேரக்டர்லேயே நிறைய கத்தாத கோவப்படாமல் ஒரு ஆள்னா நான் அவரை தான் அவர் செட்டில் இருந்தாரான்னே தெரியாத அளவுக்கு தான் நாங்கள் இருந்தோம். நடிப்புக்கு சிவாஜி கணேசன்னா, இவர் ஸ்டைலுக்கு சிவாஜி வேற லெவல் தான் அவர். நான் 10ஆம் தேதிக்காக வெயிட் பண்ணுறேன். முதல் ஷோ நான் பார்த்ததே கிடையாது ரஜினி படம். இந்த படம் கண்டிப்பாக நான் ஃபேமிலியோடு போய் பார்ப்போம். அது பெரிய விஷயம் இல்லை. ஆனால் இப்போது டேரக்டர் டிஜே ஞானவேல் அவர்கள்
எப்படி இப்போ அவர் சொன்னார் இந்த மாதிரி அதிகமாக கோவப்பட மாட்டார் அப்படின்ற மாதிரிலாம், அதை தாண்டி எப்படி உங்ககிட்டலாம் ஒர்க்ஸ் வாங்குவார் ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்ட்டையும் சரி ஒரு சீனியர் ஆர்டிஸ்ட்டை இந்த மாதிரி எல்லார்ட்டையும்? இப்போ சார்கிட்ட வந்து இவர் வந்து ஏஞ்சி வரவே மாட்டார், எல்லாமே அசிஸ்டன்ட் வச்சு இது பண்ணுவார். முடியாத ஒரு இடத்துல மட்டும் தான் அவர் சார் வந்து அதுவும் பொறுமையாக ரொம்ப பொலைட்டாக, இப்போ இவர் சொன்ன மாதிரி தான் இப்போ கேஎஸ் ரவிக்குமார் சார்லாம் எடுத்திங்கன்னா நிறைய இதில் சொல்லியிருக்காங்க, நிறையா திட்டுவார் இது பண்ணுவார் அப்படின்ட்டு. பட் இவர் வந்து அந்த மாதிரியே கிடையாது, ரொம்ப சாஃப்டாக ரவுண்டு த நேச்சராக வந்து உங்கள்கிட்ட பேசி அந்த விஷயத்தை புரிய வச்சு அப்படி வேலை வாங்க வந்து நான் பார்த்துருக்கேன். எங்ககிட்ட அப்படி தான் பண்ணார். ஃபகத் ஃபாசில் சாருக்குமே வந்து ஞானவேல் சார் வந்து சொன்னார், இந்த மாதிரி நார்மலாக பண்ணுங்க சார், அந்த ஒரு டெம்போ பிடிங்க, அந்த மாதிரி அவங்களுக்குமே வந்து நார்மலாக சொன்னாங்க. அதேமாதிரி பேக்ரவுண்டில் நாங்கள் நடந்து போயிட்டுருப்போம், ஒரு சிலர்லாம் வந்து ஒரு ஆர்வத்தில் நமக்கு ஃப்ரேம் வரணும்னு சொல்லிட்டு திரும்பி பார்க்குறது, அந்த மாதிரி விஷயம்லாம் இருந்து திரும்பிலாம் பார்க்காதீங்க, கேஷுவலாக போங்க. பேக்ரவுண்ட் ஆக்ஷனுக்குமே சொல்லுவாங்க, இது மாதிரி பண்ணுங்க, நார்மலாக பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க. ஞானவேல் சார், சூரியண்ணா, லைக்கா டீம் எல்லாருக்குமே இதுக்காக ஒரு தேங்க்ஸ். ஏன்னா நாங்கள் எல்லாருமே வந்து இந்த டீமில் வந்து ரஜினி சார் கூட இன்னும் ஒரு எத்தனை படம் பண்ணுவார் தெரியல, பட் இதெல்லாம் வந்து எங்களுக்கு ஒரு ப்ளஸ். லாஸ்ட் டைமில் அவர் கூட ஒரு படம் பண்ணுறோம் அப்படின்ற ஒரு விஷயங்கள் இருக்குது. இப்போது லைக்கா ப்ரொடக்ஷன் எந்த அளவுக்கு சப்போர்ட்டிவாக இருந்தாங்க? பிக் பேனர்ஸ், ரூம்ஸ்லாம் நல்லா ப்ரொவைட் பண்ணி கொடுத்தாங்க ப்ரோ, ஃபுட்டும் நல்லா ப்ரொவைட் பண்ணி கொடுத்தாங்க. எங்களுக்கு தனியாக நடிகருக்கான ஒரு மரியாதை கண்டிப்பாக இருக்குது. கம்பெனி ஆர்டிஸ்ட் ஏசி டெம்போ டிராவலர் வச்சு எங்களெல்லாம் கூட்டிகிட்டு போயிட்டு அதெல்லாம் பண்ணி கொடுத்தோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் வந்து சினி உலகத்துக்கு ரொம்ப நன்றி ப்ரோ. உங்களுக்கும் சரி சினி உலகத்துக்கும் சரி எங்களுக்கு இந்த வாய்ப்பு கொடுத்தது. ஏன்னா எங்கள் எல்லாருக்குமே வந்து இதான் ஃபஸ்ட் இன்டர்வியூ. இது அதுவும் வேட்டையன் சார், அதாவது ரஜினி சார் மூலியமாக எங்களுக்கு கிடச்சிருக்காது. இதுக்கு மேலே அதிகம் இன்டர்வியூஸ் போகணும், அதிக படம் பண்ணணும்னு சொல்லிட்டு நாங்கள் எல்லாருமே ஆசைப்படுறோம். சினியுலகம் சார்பாக நானும் வாழ்த்துக்கள். நன்றி. சினியுலகத்துக்கு ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி. இந்த வாய்ப்பு கொடுத்த சினி உலகத்துக்கு மிக்க நன்றி, மகிழ்ச்சி. Hola! Vacation to Sri Lanka starts from rupees 24,999 only. GT Holiday. டூரி என்டர்டைன்மெண்ட் வழங்கும் கார்த்தி மற்றும் அரவிந்த் சுவாமி நடிப்பில் மெய்யழகன் செப்டம்பர் 27 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில்.